வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் இணைய பயன்பாட்டை குறைக்கிறது எப்படி, மெட்டாவர்ஸ்லேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்ற படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஹீரோ மெட்டா அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வேலை பார்ப்பார். அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவர் பகலில் அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி ஆகும், நைட்டில் ஒரு ஹேக்கராகவும் இருப்பார். அந்த படம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு தான் சுக்கர்பர்க் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உட்பட டசன் கணக்கான கம்பெனிகளை மெட்டா அப்படின்ற ஒரு கம்பெனி கீழே கொண்டு வர்றாரு. இந்த மேட்ரிக்ஸ் படம் எதை பற்றினது அப்படின்னா, இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதோட ஒரு கற்பனை தான் அது. அந்த கதாநாயகன் ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட உலகத்தில் தான் இருக்கார் அப்படின்னு அவருக்கு புரிய வச்சு அவர் அதிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் வெளியிலேருந்து அந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்ட உலகத்தை சண்டை போட்டு ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த 2025 இன்டர்நெட் நம்மளோட வாழ்க்கையில் முழிச்சிருக்கிற நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை அதுவே எடுத்துக்குது. இதில் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, ஆப்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அவங்க ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஜிமெயில், ப்ரௌசர், இந்த யூடியூப் சேனல் உட்பட டிஜிட்டல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளை மிக அதிகமான நேரத்தை அதில் செலவு செய்ய வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம நிறைய பணத்தையும் செலவு செய்கிறோம். இந்த டிவைஸும் சாஃப்ட்வேரும் நம்மளோட வாழ்க்கையை ஏற்கனவே ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நாம் அதை பயன்படுத்துகிறதா நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, அதெல்லாம் நம்மளை பயன்படுத்திகிட்டு இருக்குது. நம்ம என்ன தேடுறோம், நம்மளை பற்றின டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்மளை மெனிப்புலேட் பண்ணிக்கிட்டே அது இருக்குது. எந்திரங்கள் உலகத்தை ஆளும் அப்படின்றது இதுதான். ஒரு எந்திர மனிதன் ஆளப்போவதில்லை. இந்த அப்ளிகேஷன்ஸும் சாஃப்ட்வேரும் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. இல்லை நம்ம என்ன செய்யணும், என்ன வாங்கணும், என்ன சிந்திக்கணும் வரைக்கும் நம்மளை ஒரு திசையில் செலுத்துதுன்னு சொல்லலாம். ஆண்டி வார்ஹோல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் 1960s 15 minutes of fame அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிறார். அதாவது எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சு எல்லாருக்கும் அது ரொம்ப எளிமையாக கையில் கிடச்சி எல்லாரும் உலகத்தில் 15 நிமிஷம் பிரபலமாக இருப்பாங்க. ஒவ்வொரு தனிநபரும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு 15 நிமிஷமாவது உலக பிரபலமாக இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த கட்டத்தில் தான் நம்ம இன்றைக்கி உலகத்தில் இருக்கோம். எல்லாரும் இணையத்தை பயன்படுத்தி, சமூக ஊடகத்தை பயன்படுத்தி பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி, யூடியூப் பயன்படுத்தி அப்படி பிரபலமானவங்க, அதன் வழியாக கோடிக்கணக்கான பணம் சம்பாரித்தவங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த சோஷியல் மீடியாவுக்கு சேர்றவங்களும் கூடிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தன்னோட வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியாக, ஒவ்வொரு நாளாக பதிவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் ஏற்றி வைக்கணும் அப்படின்ற கட்டாயத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்க வாழ்க்கை உள்ளதை விட பல மடங்கு பெருசாக காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. லார்ஜர் தன் லைஃப் வாழ்க்கை தங்களுக்கு இருப்பதாக காட்டுறதுக்காக அவங்க மிக அதிகமான நேரத்தை இணையத்தில் செலவு செய்கிறாங்க. அவங்களே ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, பிரபலமான சினிமா பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் சேர்த்து அவங்களே அதை பார்த்துக்கிறாங்க. 1980s இல்லை லேட் 70s பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான் தூர்தர்ஷனில் ஒளியும் ஒளியும் வரும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கார்ட்டூன் ப்ரோக்ராம் வரும், 1 மணி நேரம் வரும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு சினிமா. ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் நியூஸ் சேர்த்தா கூட ஒரு வாரத்தில் ஒரு ஃபேமிலியாக மொத்தமாக அன்னைக்கு இருந்த குடும்பத்தோட ஸ்க்ரீன் டைமே 10 மணி நேரம் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ சாதாரணமாக ஒரு லீவு நாளில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையோ 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம், சில நாள் 10 மணி நேரம் கூட ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்படி ஒரு அடிக்ஷன் உருவாகிருக்கு. கிறிஸ்டோஃபர் நோலன் எடுத்த இன்செப்ஷன் படமும் கிட்டத்தட்ட இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு படம் தான். அதில் கனவுக்குள்ளே புகுந்து ரகசியங்களை திருடுவாங்க. கனவில் லெவல்ஸ் இருக்கும். அதில் 4வது லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு கனவுல இருக்காங்களா, நிஜத்தில் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத லிம்போ ஸ்டேஜில் போய் மாட்டிக்கிட்டாங்க. மற்ற லெவலில் இருக்கும்போது அது கனவா இல்லை உண்மையில் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு சின்ன டிவைஸ் வச்சுருப்பாங்க, சின்ன ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, பம்பரம், தாயம் அப்படின்ற மாதிரி. அதை சுற்றி விடுவாங்க. அது கீழே விழுந்துருச்சுன்னா நிஜத்தில் இருக்காங்க, இல்லைன்னா கனவுல இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அந்த லிம்போ ஸ்டேஜில் அந்த பொருள் வேலை செய்யாது. அந்த மாதிரி நாம் ஃபோனை அன்லாக் பண்ணும்போது, அன்லாக் பண்ண பிறகு ஏன் அன்லாக் பண்ணோம் அப்படின்றத மறந்து போகிற அளவுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ ஒரு தடவை ஃபோன் அன்லாக் பண்ணிட்டா நம்ம அந்த லிம்போ ஸ்டேஜில் போய் மாட்டிக்கிறோம். எங்கே என்ன பண்ணுறோம், என்ன ஏதுனே தெரியாத அளவுக்கு அதுக்குள்ளே போகிறோம். நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணி போகிறோம். ஒவ்வொரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு போகிறோம்.
கடைசியில் வந்து சார்ஜ் தீர்ந்து போகிற சுச்சுவேஷனில் தான் வந்து ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போகும்போது தான் வந்து ஏன் அன்லாக் பண்ணுன்றது ஞாபகம் வருது, இல்லை சார்ஜ் போட்ட பிறகு தான் ஞாபகம் வருது. அவ்வளோ நேரம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் இன்டர்நெட் வந்து நம்மளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதில் எவ்வளோ மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒருத்தர் உணர்ந்தால் தான் அதை குறைக்கிறது, இல்லை அதை விட்டு வெளியில் வர்றது, அதை எப்படி தேவைக்கு பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி யோசிக்க முடியும். அப்போது இந்த டெக்கை உருவாக்குறவங்க, இந்த டெக் கம்பெனிகளை நடத்துகிறவங்க, இந்த அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறவங்க, சாஃப்ட்வேர் உருவாக்குறவங்க பெரும்பாலானவங்க வந்து அவங்க வீடுகளில் வந்து எந்த தொழில்நுட்ப கருவிகளையும் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் சிலிக்கான் வேலியில் இருக்கக்கூடிய பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து அவங்களுக்கென்று சில சமயம் தனி செல்ஃபோன் இல்லாதவங்க கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க குழந்தைகளுக்கு எந்த டிவைஸ்களையும் கொடுக்கறதில்ல, இல்லை அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான டைம் ரூட்டீன் வச்சுருக்காங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே டேபோ எதையும் கொடுக்கறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நெட் யூசேஜை குறைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற சில வழிகள் என்ன அப்படின்னா, அவங்களில் பெரும்பாலானவங்க டம் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சாதாரண ஒரு பேசிக் மாடல் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அதை பேக்கப் ஃபோனாக வச்சுருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டால் ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருவாங்க. கால்ஸ் அந்த டம் ஃபோனுக்கு இல்லை பேசிக் மாடல் ஃபோனுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். மிக அவசியமான கால்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவாங்க. மற்றபடி ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ணவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை நைட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள தேவையில்லாத ஆப்புகள், அவங்களுக்கு தேவைப்படாத எல்லா ஆப்புகளையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. சோஷியல் மீடியா, ஷாப்பிங், வீடியோ கேம், இது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை போய் ப்ரௌசர் வழியாக போய் தான் சோஷியல் மீடியாவை செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஷாப்பிங் வேணும்னா ப்ரௌசிங் வழியாகவே போய் லாகின் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா ஆப்புகளுக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜஸ்லாம் வந்து உடனே பார்க்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் மியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வர்ற சேட்ஸுக்கு வந்து மெசேஜஸ் வந்து இமிடியேட்டாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வரக்கூடிய மெசேஜுகளுக்கு லஞ்ச் முடிச்சுட்டு தான் ரிப்ளையே பண்ணுவாங்க. ஒவ்வொரு சேட்டுக்கும் அப்பப்போ ஸ்பாட்டில் ரிப்ளை பண்ணால் அதில் நிறையா நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு சங்க் ஆஃப் டைம்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. மதியம் லஞ்சுக்கு பிறகு தான் ரிப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி, இல்லை ஈவினிங் ஆஃபீஸில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ரிப்ளை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருவாங்க. அது மாதிரி காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணவே மாட்டாங்க. இதை வந்து காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க ரெகுலராக பயன்படுத்தலாம். அப்புறம் டிஜிட்டல்லேருந்து அனலாக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு நோட் பேடு, பேனா கையில் வச்சுக்கிறது, செய்ய வேண்டிய வேலைகள், வாங்க வேண்டிய பொருட்கள், இதெல்லாம் அந்த நோட் பேட்லேயே லிஸ்ட் எடுத்துக்கிறது. அது முடிஞ்ச உடனே பேனா வச்சு ஸ்ட்ரைக் பண்ணிடுறது. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த சேனல்லையே வந்து ஹவு டு போமோடோரோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. போமோடோரோ மெத்தட் பற்றி அதில் பேசியிருக்கோம், அதை பார்க்கலாம் நீங்கள். இன்டர்நெட் பயன்பாடு இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஃபோமோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளை விட்டுட்டு இந்த உலகத்தில் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு, நாம் அதை கவனிக்காமல் இருக்கோம், எதில் அது நமக்கு தெரியாமல் இருக்குது, அது தெரியாமல் இருந்தால் சொசைட்டியில் நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாமல் நடக்கலை. நமக்கு என்ன அவசியமோ அது நம்மளை தேடி வரும், இல்லை அது தேவைப்படும் போது நாமளே தேடி தெரிஞ்சுக்கிட்ட போகிறோம். அதுக்காக எப்பயுமே நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பசிக்கும் போது எப்படி சாப்பிட்றோமோ, தாகம் எடுக்கும்போது எப்படி தண்ணி குடிக்கிறோமோ, அந்த மாதிரி எப்போ அவசியமோ அப்போ இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டு வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்லேருந்து தப்பிச்சுக்கலாம். தேங்க்யூ.